பிறந்ததும் வலது காதிலே வாங்கும், இடது காதிலே இகாமத் செல்லக்கூடிய ஒரு வழக்கம் எம் சமுதாயத்திலே இருக்கிறது. இதை சம்பந்தமாக வந்த எந்த ஹதீஸும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் அல்ல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை, இந்த காலத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, இல்மு உயர்த்தப்பட்டு மடமை மாத்திரமே தரிபடும், மடமை மாத்திரமே வெளியாகும் என்று சொல்லப்பட்ட காலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்துல எங்கட ஈமான பாதுகாக்கிறதும் நாங்க பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை பாதுகாக்கிறதும் மிச்சம் கஷ்டமாகவும் சிரமமாகவும் இருக்குது. எந்த அளவு கொண்டு சொன்னால், இன்றைக்கு ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன செய்வாங்க என்றால், ஒரு ஹதீஸ சொன்னதுக்கு பின்னால, ஒரு ஹதீஸ அவங்க எழுதினதுக்கு பின்னால அந்த ஹதீஸ் எந்த தரத்துல உள்ள ஹதீஸ் என்றதை எங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, திட்ட தெளிவாக காட்டியிருப்பாங்க. முன்கரான ஹதீஸு, மௌதுவான ஹதீஸு, மர்ஃபூஆன ஹதீஸு, இந்த ஹதீஸ் லைஃபுன் ஜித்து இப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த ஹதீஸோட தரத்தை தெளிவாகவே காட்டி தந்திருப்பாங்க. இன்றைக்கு எந்த அளவுக்குண்டா, எந்த அளவுக்கு மாறி போய்த்துதுண்டா, இந்த காலம் எப்படி போய்த்துதுண்டா, இல்மு உயர்த்தப்பட்டதனாலதான் என்ன செய்யறாங்கன்றால், ஒத்த அடியா அந்த ஹதீஸோட தரத்தை அப்படியே இல்லாமல் ஆக்கிட்டு ஹதீஸ்களை வல்லுநர்கள் போல் நடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய அல்லாமா முல்லாக்கள் என்ன செய்யறாங்க, ஒரே அடியா இட்டு கட்டப்பட்ட செய்தியில் என்ன செய்யறாங்க, சீலை குத்திட்டு போயிடுறாங்க. அல்லாஹு தஆலா பாதுகாத்த சிலரை தவிர எங்களை பாதுகாத்து வச்சுக்கிறான். அவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து ஹிதாயத்தை கொடுக்கட்டும். எந்த அளவுக்கு சொன்னால், இன்றைக்கு ஒரு புள்ள பிறக்கிற நேரத்துல பேணப்பட வேண்டிய சுன்னத்துக்கள்ல மிகவும் முக்கியமான ஒரு சுன்னத்து என்ன தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சதாக திர்மிதி, அஹ்மத், அபூ தாவூத், ஹாக்கிம், பைஹகி போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்படுது. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த ஹதீஸ் ஹஸனான ஹதீஸ், ஸஹீஹான ஹதீஸ் என்று சொல்றாங்க. அல்பானின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க என்ன சொல்றாங்கடா, ஹதீசுன் ஹசன், இந்த ஹதீசும் ஹசனான ஹதீஸ் தான் சொல்லிக்கிறாங்க. எந்த ஹதீஸ் தெரியுமா அது, ராய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வை நான் கண்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நான் கண்டேன், அத்ன ஃபீ உذனில் ஹஸன் இப்னு அலி, ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்களோட காதுல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க. எப்ப அதான் சொன்னாங்க தெரியுமா, ஹீன வலதத்து ஃபாத்திமா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பெற்றெடுக்கிற நேரத்துல பிஸ்ஸலாத்தி தொழுகைக்கு எவ்வாறு அதான் சொல்வார்களோ அத போல ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட காதுல அதான் சொன்னாங்க. அப்படி சொல்றத நான் கண்டேன்னு சொல்றாங்க ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த செய்தி ஸஹீஹான ஹதீஸ், இந்த செய்தி ஹஸனான செய்தி. இந்த செய்தி என்ன செய்தாங்கன்னு சொன்னால், இன்றைக்கு எங்கள்ல ஒரு கூட்டம் இந்த செய்தியை மறுத்து கொண்டிருக்கிறாங்க. புள்ள பிறக்கிற நேரத்துல காதுல அதான் சொல்றது, வலது காதுல அதானை, இடது காதுல இகாமத்தையும் சொல்றது நம்ம முன்னோர்கள் இருந்து செஞ்சு வரக்கூடிய செய்திகள்ல உண்டு. உங்களுக்கு அது பிடிக்கலன்னு சொன்னா தாராளம் ஒதுங்கிறீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை விட்டுட்டு ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தியை மறுத்து அதை மக்களை செய்ய விடாம தடுத்து எந்த அளவுக்கு ஒரு அட்டுடைய மட்டகாசம் அல்லாஹு தஆலா பாதுகாக்கணும். எந்த அளவுக்கு சொன்னால், இந்த செய்தி, அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க செஞ்சிக்கிறாங்க. அதே இப்னுல் முன்திர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த மாதிரி ஒரு செய்தியை செஞ்சிக்கிறாங்கன்றது அவங்க கண்டாங்கன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், தாராளம் எங்கள்ல பல மக்கள் இன்றைக்கு அல்லாஹு தஆலாவால பாதுகாக்கப்பட்டவங்க செஞ்சு கொண்டுதான் நீக்கிறாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்ப இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லும்போது திட்ட தெளிவாக சொல்றாங்க. அதாவது முஸன்னஃப் இப்னு அப்துர் ரஸாக்ல பதிவு செய்யப்பட்ட செய்திதான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க போன்ற ஸலஃபு ஸாலிஹீன்கள் இந்த செய்தியை செஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லி அடுத்ததாக சொல்றாங்க, சாதத்து ஷாஃபிஈயா அலா இஸ்திஹ்பாபில் அதான் ஃபீ உذனில் மௌலூத் வவாஃபகஹுமுல் ஹனஃபிய்யா வகமா قال بعض الفقهاء والعلماء. அதாவது திட்ட தெளிவாக சொல்றாங்க, ஷாஃபி மதுஹபை சார்ந்த உலமாக்கள், அதே போல ஹனஃபி மதுஹபை சார்ந்த உலமாக்கள், அதே போல ஹம்பலி மதுஹபை சார்ந்த உலமாக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அவ்வாறு செய்வது முஸ்தஹப்பு தான் அப்படி என்றதை திட்ட தெளிவாக சொல்றாங்க. இப்ப நாங்க செய்யறது ஒரு விரும்பத்தக்க செயல் என்றதை யார் சொல்றாங்க, இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஷைத்தானுடைய செயலை நாங்க எடுத்து பாக்குற நேரத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, இன்ன ஷைத்தான், இந்த ஷைத்தான் இருக்கிறான் இல்லையா, யஜ்ரி மின் இப்னி ஆதம், இந்த மனிதர்கள்ல, அதாவது மஜ்ரத் தமி,
ரத்தம் எந்த இடத்திலே எல்லாம் ஓடுதோ, மனுஷன் ரத்தம் எந்த இடத்திலே எல்லாம் உசும்புதோ அந்த இடத்துல ஷைத்தான் உசும்பி கொண்டுதான் இருக்கிறான். யாரு சொல்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல திட்ட தெளிவாக எங்களுக்கு சொல்லும்போது சொல்லி தர்றாங்க. எப்படின்னு சொன்னால், பாங்கு சொல்லும் போது, அதான் சொல்லும் போது ஷைத்தான் விரண்டு ஓடுறான். ஒரு புள்ள பிறக்கிற நேரத்துல காதுல பாங்கு சொல்லப்படுது, அதான் சொல்லப்படுது, ஷைத்தான் ஓடிடுறான் அந்த இடத்தை விட்டும். அப்ப அந்த புள்ளைய காதுல அதானையும் இகாமத்தையும் இன்றைக்கு எங்கள்ல பலர் செய்யறாங்க, அத சிலர் தடுத்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கட்டும். ஷைத்தான விரட்டக்கூடிய அந்த இடம் தான் ஆரம்பமாக அந்த புள்ளைய காதுல சொல்லக்கூடிய அதான். அந்த புள்ளைய விட்டும் ஷைத்தான் தூரமாகிறான். ஷைத்தானுக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அல்லாஹு தாலா பாதுகாத்த சில குழந்தைகளை தவிர அல்ஹம்துலில்லாஹ் இந்த விஷயங்கள் இமாம்கள் மூலமாக, அதே போல ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் மூலமாக, சலஃபு சாலிஹூன்கள் மூலமாக திட்ட தெளிவாக எங்களுக்கு எடுத்து காட்டப்பட்ட செய்திகள்ல ஒன்று. அடுத்ததாக நாங்க பார்த்தோம்னு சொன்னால், ஒரு புள்ள ஆரம்பத்துல பிறக்குது. அந்த பிறக்கிற புள்ளையோட காதுல நாங்க என்ன செய்யறோம் என்றால், கண்ட பேச்சுக்களை எங்கட சந்தோஷங்கள் அந்த இடத்துல சொல்றோமே தவிர, அந்த புள்ளையோட காதுல அல்லாஹு அக்பர், அல்லாஹு தஆலா மிகவும் பெரியவன், அல்லாஹு அக்பர், அல்லாஹு தஆலா மிகவும் பெரியவன் என்று அவன் கண்ணியத்தை சொல்றதுக்கு நாங்க மறுக்கிறோம். அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்கணும். அந்த புள்ளையோட காதுல புள்ளக்கூடிய அந்த அதானுடைய சத்தம், ஹய்யா அலஸ் ஸலா, தொழுகைக்கு நீ விரைஞ்சி வா, ஹய்யா அலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் நீ விரைஞ்சி வா. இந்த கருத்துக்கள் தான் அதானுடைய கருத்துக்கள். அல்லாஹு தஆலாவை புகழக்கூடிய, அல்லாஹு தஆலாவுடைய மகிமைகளை சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை எங்கட உம்மத்துல இருந்து அந்த பிள்ளைகளோட காதை விட்டும் நாங்க என்ன செய்யறோம்டா, அந்த காதுகளை விட்டும் அல்லாட அந்த விக்ருகளை தூரமாக்கிட்டு ஷைத்தானுடைய அந்த செயல்களை நாங்க கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா பாதுகாத்த சிலரை தவிர இன்றைக்கு என்னன்னு சொன்னால், அதாவது இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, வசிர்ரு தஅவீன், அதாவது அதான சொல்லும் போது மெதுவாக சொல்றது. எந்த அளவுக்கு சொன்னா என்ன காரணம்? அந்த அதான சொல்றதுக்காக வேண்டி, லிகிபிரியா இர்ரப், அல்லாஹ்வுடைய அந்த பெருமைய அந்த புள்ளையோட காதுல எடுத்து உரைக்கணும்ன்றதுக்காக வேண்டி, வஅலமதிஹி, அல்லாஹு தஆலாவுடைய கண்ணியத்தை அந்த புள்ளையோட காதுல உட்புகுத்தணும்ன்றதுக்காக வேண்டின்றத திட்ட தெளிவாக இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. இன்றைக்கு என்னன்னு சொன்னா, இந்த கருத்துக்களை, அதாவது இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்ற கருத்துக்கள், அதாவது ஒரு சுன்னத்தை தடுக்கிறதுக்காக வேண்டி எங்கட உம்மத்து எந்த அளவுக்கு போராடுது. அல்லாஹு தஆலா பாதுகாக்கணும். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு எங்களை விட்டும் ஒவ்வொரு சுன்னத்தும் அதிவேகமாக, அதை விடவும் வேகமாக என்ன செய்துண்டா ஒவ்வொரு சுன்னத்தும் உயர்த்தப்பட்டு கொண்டே இது. இதைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகதன் நாஸு ரூஸன் ஜுஹாலா, ஜாஹில்களை, மடையர்களை மக்கள் தலைவர்களாக எடுத்துக்கொள்வாங்க. அவங்களிடத்துல போய் ஃபத்வா கேட்பாங்க. மார்க்க அறிவே இல்லாத மடையர்கள் ஃபத்வா கொடுப்பாங்க. அவங்களும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுத்துட்டு இந்த உலகத்தை விட்டு போய்த்திருவாங்க. அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கண்ணியமான உன்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் அணுவளவு பிசகாது எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை சஹாபாக்களுக்கு எப்படி நீ கொடுத்தாயோ அதை போல எங்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.